வணக்கம். 22/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய கிரக நகர்வு: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், கன்னில சூரிய சுக்கிரன் ராகு. மேஷராசி காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி. ராசியை 11 இருக்க சனி பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதே சனி 10ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 8ஆம் இடம். ராசியையும் 8ஆம் இடத்தையும் ஒரே நேரத்தில் சனி பார்க்கறதுனால உடல் சோர்வு இருக்கும். அஞ்சாம் இடத்தையும் 7ஆம் பார்வையை சனி பார்க்குறார். 11 இருந்து ஆட்சி பெற்ற சனி. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதனால பொருளாதாரத்தில் அல்லது பூர்வீக சொத்தில் ஏதாவது இடையூறு இருக்கும். 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனா உடல் சோர்வு இருக்கும். குரு பார்க்குறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் கோடி தீமை விலகும். கோடி புண்ணியம் கோடி தீமை விலகும். சனி பார்க்கறதுனால சனி பார்வை கெடுதல் பண்ணும். அப்போ குரு பார்க்குறதா விலகிடுது. அதே நேரத்தில் அஞ்சாம் இடத்துலேருந்து ராசியாதிபதிக்கு அந்த சூரிய ராசிக்கு 12, 5ஆம் இடம் 12 யோகத்தில் உட்காந்துருக்கார் சூரியன். நன்மையே நடக்கும். ரிஷபம் ராசியில் குரு, ராசியாதிபதி உச்சம், சயனஸ்தானத்தை சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ கட்டடம், வாகனம், பூமி இதில் ஏதாவது இடையூறு இருந்து விலகிடும். அது தனக்கு சாதகமாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக அமையும். அம்மாவுக்கு ஏதோ உடல் ரீதியான பிரச்சனை வந்து விலகிடும். இது ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் ராசியாதிபதி புதன் 9ல் ஆட்சி பெற்ற சனி கூட வக்கரகதியில் போகிறார். ஆனால் ராசியாதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்குள்ள பூமியினால் பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை உண்டு. யாருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கு. இன்னைக்கு யோகமான நாள் மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம் ராசியாதிபதி சந்திரன் குரு வீட்டில். அந்த குரு ராசிக்கு 11ஆம் இடம் வலுவாக உட்காந்து பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கார். குறிப்பாக 4க்கும் 11 கூட உச்சமாகி 9ல் உட்காந்துருக்கார். வாகன விருத்தி, உயர் ரக வாகனம், சொகுசு கார் இன்று சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம் 7ஆம் பார்வையாக சனி ராசியை பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தனக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம் ராசியை சனி பார்க்கறதுனால, அதே நேரத்தில் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறார். பொருளாதாரம் வந்து விலகும். வாகனம், புதிய வாகனத்தை வாங்கிட்டு பழைய வாகனத்தை கொடுக்குற மாதிரி வரும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னி ராசியாதிபதி புதன் 6ல், 1க்கும் 10 புதன் 6ல் 6ஆம் இடம் ஆட்சி. அப்போ 10ஆம் இடம் 6ல் போய் ஆட்சி பெற்ற சனி கூட சம்மந்தப்படும் போது 6ஆம் இடம் வலு.
கடின உழைப்புக்கு பின் ஊதியம். அப்பாடா, வேர்வை சிந்தி ஊதியத்தை எதிர்பார்க்கக்கூடிய மிக ஒட்டும் அப்படி அசட் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு வர வருமானம் அப்படியே அசட். சரி, பழைய பாக்கி ஏதாவது இருந்தால் வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் போய்ட்டு அப்படியே போய்ட்டு நகை வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு ஃபல்காக ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சிடும். துலாம் ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து ராகு கூட வக்கர கிரகத்தோடு வக்கரமாக போகிறார். அதே மாதிரி 8ஆம் அதிபதி உச்சம் வந்து 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 6க்கும் 8க்கும் விபரீத ராஜயோகத்தை இன்னைக்கு திடீர் யோகம் கிடந்தெடுக்கிறது. இது வரைக்கும் இந்த காசு நமக்கு வராது, இவங்க உதவி இனிமே அப்படிதான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்றைக்கி அந்த பரிமாற்றம் உங்களுக்கு உண்டு. இழந்ததை பெறக்கூடிய நாள் என்று இந்த துளாராசி நண்பர்களுக்கு. தனஸ்தானத்தை 8ல் இருக்கிற குரு பார்க்குறார், சனி பார்க்குறார், விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும். விபரீத ராஜயோகம் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம். குருவும் சனியும் தனஸ்தானத்தை பார்க்குறார். இது உங்களுக்கு மிக அற்புதமான நாள் இன்னைக்கு. விருச்சிகம் ராசியை சனி பார்க்குறார், குருவும் பார்க்குறார் 7ஆம் பார்வையா. உடல் சோர்வு இருக்கும், அது பிற்பகுதிக்கு மேலே விலகிடும். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார், தனக்கு 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். பொருளாதாரம் சனி பார்வை பலும்போடும்போது அந்த 6க்குரிய புதன் 6க்கு புதன் சூரியன் தனக்கு 5ல் போய் உட்காந்து 10ஆம் அதிபதி 5ல் பொருளாதாரம் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்னைக்கு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு நீ படிச்சுட்டு போனது டமியில் வந்துடும். படிச்சுட்டு போன பார், அது அப்படியே வந்துடும். 5 மார்க் வசதியாக 10 மார்க் ஃபல்கா சொலையா வந்துடும். இன்னைக்கு மாணவ செல்வங்களாக இருந்து வயசுக்கு தகுந்த மாதிரி அனுகூலம் தான். இன்னைக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டத்துக்கான வேலை இல்லை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசியாதிபதி குரு 6ல் 11க்கும் 6க்கும் உடைய சுக்கிரன் உச்சம் 4ல். இந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 4 சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது வாகனம் நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக உயர் ரக வாகனங்கள். அரசியல்வாதியாக இருந்தால் ஃப்ளைட்டை டான்னு போவாங்களே, தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறோம். சாதாரண மக்களாக தனியாக ஒரு சொகுசாக வந்துட்டு எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சஃபிஷியன்ட் அதை மாதிரி அனுபவிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. 3ல் சனி தீரியங்களுடைய சனி ஆட்சியாக எதையும் அசாத்தியமாக துணிஞ்சு செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி துணிஞ்சு செய்வீங்க. இது வரைக்கும் கிடந்த 9ஆம் ஆகத்தை சனி பார்க்குறோம். இது வரைக்கும் கிடந்த 9ஆம் அதிபதி 4ல் அப்படிங்கும்போது இது வரைக்கும் கிடந்த பொருளாதாரம் இன்றைக்கி மேலோங்கி வரும். அசத்து தூக்கி அடிச்சு விழுந்துருவீங்க. மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி. நாலாம் இடத்தை சனி பார்க்குது, வாகனஸ்தானத்தை. வாகனத்தில் இன்றைக்கி போகிறத மகர ராசி நண்பர்கள் அல்லது மகர ராசி நண்பர்கள் வாகனத்தில் போகிற தவிர்க்கணும். இன்னைக்கு 8ஆம் இடத்தையும் சனி பார்ப்பது, 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறது வாகனத்தை விபத்து, வாகனத்தினால தொல்லைகள், கிராச். 11ஆம் இடத்தை வருமானத்தை பொருளாதாரத்தை முடக்கம், பிற்பகுதி மேலே அது 12ஆம் இடத்தை அதே நேரத்தை பொருளாதாரத்தை குருவும் பார்க்குறார். அதனால் பிற்பகுதிக்கு மேலே விலகிடும். இதனால் ஆரம்ப நாள் அவ்வளோ வலிமையான நாளாக இல்லை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. 3ல் சுக்கிரன் சூரிய வலிமையாக உட்காந்து, சூரியன் 8ஆம் அதிபதியாக வரார். கெட்டவன் கெட்டில் கிட்டின் ராஜயோகம். பிற்பகுதிக்கு மேலே மிக சிறப்பான நாள் மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம் ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி.
அஞ்சாம் அதிபதி எங்கே வர பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய 5க்கும் 8க்குடையவர் ராசிக்குள்ளே வரார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் 9ஆம் அதிபதி. அப்பா வீட்டு சொத்து, அப்பா வீட்டினுடைய அத்தை, சித்தப்பா, பெரியப்பாங்களோ அனுகூலமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு. யார் கும்பராசி நண்பர்களுக்கு சித்தப்பா, பெரியப்பா, அத்தைனால அப்பா வீட்டு உறவுனால் அனுகூலமான நாள். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வக்கரம் பெற்ற ராகு கூட வக்கரகதியிலே போகிறார். அப்படிங்கும்போது அனுகூலமான நாள். பூதாகாரமாக எதையும் செஞ்சு போது. குறிப்பாக நடை, நகை, ஆடை, ஆபரணம், உயர் ரக ஆடை ஆபரணங்களை அள்ளி கொடுப்பார் இன்னைக்கு கும்பராசிக்கு. மீனம் ராசியாதிபதி 3ல், தனஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் 4ல், 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 12ல் மறைவிடார். மறைந்தாலும் சனி கூட ஆட்சி பெற்ற சனி மறைவே இல்லை. இதனால் தேங்கி கொடுப்பார். தடைப்பட்ட வாகன மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. மீனராசி நண்பர்களுக்கு 5ஆம் அதிபதி 10ல், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சந்திரன் 10ல், ஒரு 5க்குடையவர். 5க்குடைய குருவும் 3ல் போய் ராசிக்கு 3ல் அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார் மீனராசிக்கு. இன்றைக்கி அளவு கடந்த பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும் மீனராசிக்கு. அளவு கடந்து பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். குறிப்பாக சூரியன் 6ஆம் இடம், சூரிய வலிமையாக உட்காந்து அரசாங்கத்தினுடைய அனுகூலம் உண்டு. அரசாங்கத்தினுடைய மனு போடுறது, அதாவது அரசாங்கத்தில் யாரையாவது போய் பார்க்குறது, தாசில்தார், மணியார், கலெக்டரேட் அல்லது ஏதோ ஒரு உயர் அதிகாரிகளை பார்க்குறது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக தீர்வு கிடைக்கும். கேட்டு பதில் சொல்லிட்டு போவாங்க. நாளை சந்திப்போமா?